வணக்கம். இண்டிபெண்டன்ட் செய்திகளுக்காக உங்கள் ஏகே. இப்போது பிரபலமாக பேசப்பட்டு வந்துருக்க இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் பற்றி தான் பேச போகிறோம். அதில் இந்த பிரின்ஸ் ஆண்ட்ரூஸ் அவரோட இன்வால்மெண்ட் என்ன அப்படின்றத பற்றி தான் நம்ம இப்போ பேச போகிறோம். பிரின்ஸ் ஆண்ட்ரூஸ் சொல்லும்போது எனக்கு அவரோட எந்த கான்டாக்டும் இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னார். ஆனால் அந்த வர்ஜீனியா கல்ஃபயர்ன்ற டீனேஜ் பொண்ணு, அந்த பொண்ணோட அவுட் ஆஃப் கோர்ட் செட்டில்மெண்ட்டுன்றது என்னென்னா, இந்த மாதிரி ஒரு உண்மை நடந்திருக்கு, ஒரு விஷயம் நடந்திருக்கு. அந்த நடந்த விஷயத்துக்காக ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் செட்டில் பண்ணி பே பண்ணி அவுட் ஆஃப் கோர்ட் செட்டில்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த அவுட் ஆஃப் கோர்ட் செட்டில்மெண்ட்டுக்கு அர்த்தம் இந்த மாதிரி ஒரு விஷயம் உண்மையாக நடந்திருக்குன்றது தான். இதுக்கப்புறம் பிரின்ஸ் ஆண்ட்ரூ என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் அந்த விஷயத்துக்கு அப்புறம் ஜெஃப்ரி எப்ஸ்டீனோட கனெக்ஷனில் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் இது முழுக்க பொய்ன்றத யூகே சண்டே மெயில் பேப்பர் ஒரு மெயிலேருந்து எடுத்திருக்காங்க. அதாவது அந்த மெயிலில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, எனக்கு என்னை பற்றி கவலைப்படாதீங்க, என்னை பற்றி கவலைப்படாதீங்க, நம்ம 2 பேரும் இதில் சேர்ந்து தான் இருக்கோம். நீங்கள் இதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பாருங்கள். ப்ரிட்டி சூன் நம்ம இன்னும் கொஞ்ச நாளில் இது மாதிரி நிறைய விளையாட்டுகள் விளையாடுவோம் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காரு. இந்த இமெயில் இவர் சொன்னதிலிருந்து 12 வாரம் கழித்து நடந்திருக்கு. ஸோ இப்போ என்ன புரியுதுன்னா, பிரின்ஸ் ஆண்ட்ரூஸ் ஒரு பொய் சொல்லியிருக்காரு. அந்த பொய்யில் அவர் மாட்டிக்கிட்டார். இதனால் என்ன ஆச்சுன்னா, அவரோட டியூக் பட்டத்தையும் அவர் பிரின்ஸ் டைட்டில் இனிமேல் Because of what has happened, I don't think it is appropriate that we should remain in contact. And by mutual agreement during that walk in the park, we decided that we would part company, and I left, I think it was the next day. And to this day, I never had any contact with him from that day forward.